ஆக்டர் நாக சைத்தன்யாவுக்கும் ஆக்ட்ரஸ் ஜோபிதா துலிபாலாவுக்கும் வர டிசம்பர் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் இருக்க அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் வெட்டிங் நடக்க இருக்க நிலையில் இவங்களோட திருமணத்துக்கான சடங்குகள் எல்லாமே ஆரம்பிச்சிருந்தாங்க. முன்னதாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அவங்களுக்கு தெலுங்கு முறைப்படி மங்களஸ்தானம் அப்படின்ற ஒரு சடங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நாக சைத்தன்யான் ஜோபிதாவோட திருமணம் பிராமண முறைப்படி தான் நடக்கணும் அப்படின்னும் எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து முதல் சடங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தபடியாக எல்லா திருமணத்திலையும் நடக்கிற மாதிரி ஹல்தி ஃபங்க்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷன், சங்கீத் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேலும் நாக சைத்தன்யாவோட வெட்டிங் முதல்ல ராஜஸ்தானில் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களோட வெட்டிங்கை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடிக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கும் மேலே சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இவங்களோட வெட்டிங் இப்போ ஹைதராபாத்தில் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமாக இருக்க அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் தான் வெட்டிங் நடக்க இருக்கு. ஸ்பெஷலாக நாக சைத்தன்யாவோட தாத்தாவோட சிலைக்கு பக்கத்தில் தான் இவங்களுக்கு வெட்டிங் நடக்க இருக்கிறதா சில நியூஸ் எல்லாம் முன்னாடி வந்திருந்துச்சு. மேலும் இவங்களோட திருமணம் இந்து முறைப்படியும் பாரம்பரிய முறைப்படியும் தான் நடக்கும் அப்படின்னு நாகார்ஜுனா முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதனால ஜோபிதா துலிபாலாவுக்கும் இவங்களோட திருமணம் பாரம்பரிய முறைப்படி நடக்கணும் அப்படின்ற ஆசை தான். ஸோ காஞ்சிபுரம்ல இருந்து தங்க ஜருகியோட இருக்க பட்டுப்புடவையை தான் திருமணத்துக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாக சைத்தன்யா ஜோபிதா துலிபாலாவோட திருமணத்தில் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மட்டுமே தான் கலந்துக்கிறாங்களாமா. ஜோபிதாவோட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தாண்டி அக்கினேனி மற்றும் டகுபதி குடும்பத்தினர் மட்டுமே தான் இந்த வெட்டிங்ல கலந்துக்க இருக்கிறதா தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிசப்ஷனுக்கு பல செலிபிரிட்டிஸை இன்வைட் பண்ணியிருக்காங்களாமா. மேலும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களோட திருமண வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வெட்டிங்கோட பிக்சர்ஸ் எல்லாமே செலக்டடாக அஃபிஷியலாக இவங்களே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு வராங்க.